கட்லெட் செய்யலான்னு ஆரம்பித்தா எப்பா ஒரு வழியாக செஞ்சிட்டோம். ஆனால் வேலை சரியான வேலைங்க. என் பொண்ணு கட்லெட் பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லி என்கிட்ட கேட்டு கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் ஆச்சு. சரி பசங்க கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம் இருந்துச்சு, பச்சை மிளகா. நீங்கள் இதில் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க குக்கரில் வேக வச்சிடணும். அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளை பொடுசாக கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறணும் தனியாக ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும். கேரட்டெல்லாம் சீவிடலாம், ஆனால் நான் பொடுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ப்ரெட்டில் ஒரு 4 ப்ரெட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த துருவான பேஸ்ட்டாக ஆக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, வெறும் ப்ரெட்டை தான் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிடாதீங்க, ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு அந்த உருளைக்கிழங்கு எங்கள் வீட்டுக்காரு பசங்களாம் உட்காந்து டிவி தான் பார்க்குறாங்க. ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்களா, பண்ணவே மாட்றாங்க. அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு உரித்து கொடுப்பான்னு சொல்லவும் உரித்து கொடுத்தாரு. காய்கறியெல்லாம் ஒரு பேசனில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, வீட்டு மசாலா, அப்புறம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், வேணும்னா நீங்கள் பிரியாணி பொடி கூட சேர்த்துக்கலாம். அது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா பொடியும் சேர்த்துட்டு கடைசியில் அரைச்சி வச்சோம்ல அந்த ப்ரெட்டை பாதி சேர்த்துக்குங்க, பாதி வச்சுக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா உரிக்க சொன்னேன், உரித்து கொடுத்தாங்க. ரொம்ப சூடுங்க உருளைக்கிழங்கு. அதோடு அந்த காய்கறி, இந்த ப்ரெட்டோட தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலா, உப்பு எல்லாமே அந்த உருளைக்கிழங்குக்குள்ளேயும் ப்ரெட்டும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கை எடுத்து வாயில் வச்சு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது மசாலா. அப்போவே எனக்கு கொஞ்சம் நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சமாக இருந்துச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படி வருதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நான் உருட்டிக்கிட்டு இருந்தேன். என் பையன் அவங்க பசங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தான் பாத்திரம் சேருது, நிறைய பாத்திரம், எவ்வளோ வேலைகள் ஆயிடுது. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்களுமே எனக்கு என் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் எப்போவுமே. ஆனால் எங்கள் வீட்டில் அவர் ஹெல்ப் பண்ணவே மாட்டார், என் பொண்ணு அதை விட. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டு தூள் இருக்குல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புனாலும் வச்சுக்கோங்க, ஓவல் ஷேப் என்ன ஷேப்னாலும் வச்சுக்கலாம். நான் குட்டியாக பால் மாதிரி தேய்ச்சிட்டு அந்த ப்ரெட்டில் போட்டு எண்ணெய் ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே ஊற்றிட்டு எண்ணெய் தான் டக்கு டக்குன்னு காலியாக சாஸ் வாங்கி வச்சுருந்தேன் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்குறத விட வீட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறோம் இல்லையா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு எல்லாம் கைப்பட பண்ணுறங்காட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் இந்தளவு வரும் நான் நினைக்கல. எங்கள் பசங்க கூட சாப்பிட்டுட்டு கடையில் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சா, கடையை விட வீட்டில் தாங்க டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. ஆனால் அது கொஞ்சம் எண்ணெய் தான் ரொம்ப தேவைப்படுது. அப்புறம் ஒவ்வொரு பிளேட்டில் எடுத்து வச்சு டீ போட்டு கொடுத்து சாஸ் வச்சு கொடுத்தா என்ன டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு ஒன்றுமே எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. கடைசியில் அந்த எண்ணெய் சூடாயிருச்சா என்னன்னு தெரில, ஆனால் உதிரியாக வந்துருச்சு கடைசியில் மட்டும். பரவாயில்ல, ஆனால் அதையுமே சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டாக இருக்குல்ல. என் பையன் நான் ஒன்று பண்ணுறேன்னு சொன்னான். அப்புறம் அவர் தான் கடைசி ப்ரெட்டு தூள் இருந்துச்சுல அதில் ஓரளவு பண்ணி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் வீடு சிங்க்கு நிறைஞ்சிருது. பாத்திரம் எப்படி தான் செய்கிறதுன்னு தெரில, சேர்ந்துருது. ஒரு வழியாக செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.